ஆஹா, கல்யாணம் என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பிரபாவ போலீஸ் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மகாவுடைய அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்பவுமே அழுது புலம்புறாங்க. போலீஸ் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அத பார்த்தா இப்ப கோடீஸ்வரி ரொம்பவுமே அழுது புலம்பி ஒரு கட்டத்துல வாசல்ல உட்கார்ந்து போராட ஆரம்பிச்சுறாங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் போலீஸ் வந்து கொஞ்சம் சமாதானமா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தோம்னா சூர்யாவோட ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வந்துறாங்க. அத பார்த்து கோடீஸ்வரி, இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்க எல்லாம் வந்து இவங்க எதுக்கு இங்க இருக்காங்கன்னு அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சூர்யா உள்ள வராரு. போலீஸ் தடுக்கிறாங்க. இப்ப சூர்யா வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு உள்ள வராரு. உள்ள வந்து போலீஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க மேல பிரச்சனை இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்குன்னு என்ன விஷயம்னு சொல்லாம என்னத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்றீங்க போதுதான். இப்ப ஜெயிலுக்குள்ளார பார்த்தா உள்ளுக்க விஜயும் இருக்கிறாரு. இப்ப விஜய் பிரபா ரெண்டு பேத்தையும் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்னதுன்னு விசாரிக்கும் போதுதான் பார்த்தா அனாமிகா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார தப்பான உறவு இருக்கு. அது மட்டும் இல்லாம அனாமிகாவை விஜய் வந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா, ஏற்கனவே நமக்கெல்லாம் தொடர்ந்து சீரியல் பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னா அழகி பாப்பா சம்பந்தமா விஜய் கிட்ட பேசி கோவப்படுத்தும் போது விஜய் அனாமிகா ஓங்கி ஒரு அறை விடுவாரு. அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நேத்து எபிசோடு இருக்குல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நேத்து எபிசோட்ல பார்த்தோம்னா அந்த காபி ஷாப்ல வந்து விஜய் வந்து பிரபா கூட பேசுவார்ல, அவங்க வந்து ஜெனுனா பேசிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அதையும் வீடியோ எடுத்து வச்சு தப்பா சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஆதாரத்தை கொடுத்து அனாமிகா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப என்னென்னமோ பேசி பார்ப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் பிரகாரம்தான் நான் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பேசுவாங்க. போலீஸ் எப்படி பேசுவாங்கங்கிறது தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூர்யா இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப தாத்தா சொல்லுவாரு, வாங்க நம்ம வெளியில போய் ஏதா இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப விஜய்க்கும் பிரபாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வெளியில போவாங்க. அனாமிகா வந்தா மட்டும்தான் இந்த கேஸ் விஷயத்துல அடுத்த கட்டமா என்ன செய்யுதுன்னு தெரியும். ஆனா அத சீக்கிரமா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வார்னிங் கொடுத்து அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிச்சிருவாங்க. இப்ப வெளியில வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, அதாவது பிரபாவுக்கும் விஜய்க்கும் வந்து எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வெளியில வந்துடலாங்கிற மாதிரி மகா சொல்லிட்டு வராங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடா இன்னைக்கான எபிசோடு இருந்துச்சு. அடுத்து வர எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா அனாமிகா இவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இப்ப அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். பிரபாவோட கல்யாணம் நின்னு போக போகுது. அடுத்து அனாமிகா இந்த பிரச்சனையினால வேற மாதிரி வில்லியா மாறப் போறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம நினைச்ச மாதிரி விஜய் பிரபா ஒன்னு சேர போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.